ஏமாற்றம் அது மாதிரி எனக்கு இதுவா இல்லை, நல்லா போல. 2025 பெரும் இழப்பு இழந்துட்டேன் நான். எனக்குன்னு உதவி பண்ணுறவங்க அவங்க இறந்துட்டாங்க திடீர்னு. யாராட்ட எப்படி இருக்கணும், இவங்கெல்லாம் இப்படிதான், நிறைய பேர் நம்மள தப்பா பேசுவாங்க, அந்த மாதிரி நிறைய ஒரு லெசன் கற்று தந்தது. எனக்கு பிடிக்காதவங்க தான் எல்லாமே பண்ணது. பிடிக்காதவங்க சொல்றது எனக்கு பிடிச்சவங்க தான் அது எல்லாமே பண்ணாங்க. நெருங்கினவங்க அந்த மாதிரி தான் எல்லாமே பண்ணாங்க. நகை ரேட்டு தான் 1 லட்சம் ஆயிடுச்சு. நாங்க எப்படி வாங்கி பிள்ளைங்களுக்கெல்லாம் மேரேஜ் பண்ணுவோம். ரொம்ப பேடா போச்சு. 26னா ரொம்ப ஹாப்பியா போகணும்னு எதிர்பார்க்கிறேன். நினைச்சதெல்லாம் நடக்கணும்னு எதிர்பார்க்கிறேன். 2025 ஒரு ஸ்பெஷல் டேன்னு, ஒரு ஸ்பெஷல் இயர்னே சொல்லலாம். ஸ்பெசிஃபிக்கா மீன்ஸ் நான் நிறைய கத்துக்கிட்டேன். 2026 பிறக்க போது நல்ல மனிதரா வாழணும், 4 பேருக்கு எதிர்த்து விஜயகாந்த் மாதிரி கேப்டன் மாதிரி நல்லவனா வாழணும், அவ்வளவுதான். ஆனா 2025 உங்களுக்கு எப்படின்னா போச்சு? எப்படி போச்சுன்னா எப்படி சொல்றது, வேலை வாய்ப்பெல்லாம் டல்லு தான். இதோ அப்படியே நார்மலா போயிட்டு இருக்கு. கவலைப்படாதீங்க, 2025 உங்களுக்கு அப்படி போயிடுச்சுன்னா 2026 கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, நல்ல இதுக்கு எதிர்காலம் தான் நல்லதுதாம்மா. எனக்கு ஒரு 6 மாசம் ஒரு அளவுக்கு போச்சு. அதுக்கப்புறம் அது இது வரைக்கும் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. வேலைக்கு வைக்கிறதுக்கு அவ்வளோதான். இதோட ஏதாவது ஒரு இனிமேல் 2026 நம்மளுக்கு ஏதாச்சும் நல்லது நடக்குமான்ட்டு எதிர்பார்க்குறேன். ஜாதகத்திலயும் அதான் சொல்லுங்க, துலா ராசிலாம் 26 கரெக்டா. அண்ணனுக்கும் எனக்கும் ஒரே ராசி. அந்த ஒரு நம்பிக்கை இருக்கு, பார்ப்போம். 2025 நல்லா போல. எப்படி ஒரு ஏமாற்றம் அது மாதிரி எனக்கு இதுவா இல்லை, நல்லா போல. 2026 உங்களுக்கு பிடிக்காதவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? 2026 எனக்கு பிடிக்காதவங்களுக்கு நான் சொல்ல நினைக்கிறேன்னா, எனக்கு 2026 ஒரு குட் லெசன், நல்ல பாடம் கற்று தந்துச்சு. யாராட்ட எப்படி இருக்கணும், இவங்கெல்லாம் இப்படிதான், நிறைய பேர் நம்மள தப்பா பேசுவாங்க, அந்த மாதிரி நிறைய ஒரு லெசன் கற்று தந்தது. எனக்கு பிடிக்காதவங்க தான் எல்லாமே பண்ணது. பிடிக்காதவங்க சொல்றது எனக்கு பிடிச்சவங்க தான் அது எல்லாமே பண்ணாங்க. நெருங்கினவங்க அந்த மாதிரி தான் எல்லாமே பண்ணாங்க. அவங்க முன்னாடி 2026 அவங்க முன்னாடி எல்லாரும் முன்னாடியும் நான் இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட நல்லா வாழறேன்னு சொல்லிட்டு வாழ்ந்து காமிக்கணும். அவங்களே என்னை பார்த்து இவங்களே இப்படி சொன்னோம், அவங்களே இப்படி சொன்னோம் அப்படி சொல்லிட்டு நினைக்கணும். அந்த அளவுக்கு ஒரு 2026 வாழ்ந்து காமிக்கணும். அவ்வளவுதான். கொஞ்சம் பேடா தான் போச்சு மேம். இப்போ ஏன்னா இப்போ யாருமே இப்போ ஒர்க்கு போனா எல்லா இடத்துலயும் நம்மளுக்கு சேலரி இதுதான் சேலரி ஃபிக்ஸட் இருக்கும். ஆனா ஓன் பிசினஸ் பண்ணணும், நம்ம டெவலப் ஆகி வரோம். அதையும் நிறைய பேர் பேக்ல பண்ண முடியாத மாதிரி நிறைய இது பண்றாங்க. அதனால இப்போ புதுசா 2024 நியூவா எல்லாருமே இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்லிட்டு ஓன் பிசினஸ் ரெடி பண்ணியிருக்கேன். அப்புச்சி பிரியாணின்னு சொல்லிட்டு இப்போ டெவலப் பண்ணணும். அதுக்காக தான் இப்போ ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். நகை ரேட்டு தான் 1 லட்சம் ஆயிடுச்சு. நாங்க எப்படி வாங்கி பிள்ளைங்களுக்கெல்லாம் மேரேஜ் பண்ணுவோம். ஒரு 50,000 போட்டா பரவாயில்ல. வெள்ளி விலையே 200 கிராம் 100 கிராம் 1 கிராம் 200 ரூபாய் ஆயிடுச்சு. அதெல்லாம் குறைக்கணும். இதான் தமிழ்நாட்டில் 2025 நிறைய லேர்னிங். அதுக்கப்புறம் லைஃப்ல நெக்ஸ்ட் என்னென்ன பண்ணணும், நம்ம இதெல்லாம் 2020 பண்ணியிருந்தா நம்ம இன்னும் கொஞ்சம் ஏதாவது புஷ் பண்ணி மேலே போயிருக்கலாமோ அப்படின்னு ஒரு தாட் இருந்தது. 2025 உங்களுக்கு கிடைச்ச ஒரு பெஸ்ட் மெமரினா என்ன சொல்லுவீங்க? 2025 இந்த ஜாப்னு சொல்லலாம். ஏன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் ஸ்டார்டிங்ல. அதுக்கப்புறம் எங்க அண்ணன் புஷ் பண்ணி தான் அப்புறம் இங்க வந்தேன். ஸோ இப்போ ஓகே, இப்போ நான் அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணி வந்துட்டேன் முன்னாடி. ஸோ ஓகே, இதில் தான் போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் தான் சூஸ் பண்ணணும். ஆனால் நமக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் வேற சினி தான். பட் ஆனால் இப்போதைக்கு கிடைச்சதை யூஸ் பண்ணல. ஸோ அதனால இதில் போயிட்டு இருக்கு. ரொம்ப பேடா போச்சு. 26னா ரொம்ப ஹாப்பியா போகணும்னு எதிர்பார்க்கிறேன். நினைச்சதெல்லாம் நடக்கணும்னு எதிர்பார்க்கிறேன். 2026 இதை விட இன்னும் அதிகமா ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்களா? கண்டிப்பா சின்னதா ஒரு பிசினஸ் பண்ணலான்னு பிளான் வச்சிருக்கோம். கடினம், ரொம்ப கஷ்டம் தான். இருந்தாலும் 2026 எப்படி போவதுன்னு தெரியல. அது எல்லாமே பகவானுக்கு தான் வெளிச்சம். கஷ்டமா தான் போச்சு. அந்த அளவுக்கு ஆட்டோலாம் ஓட்டம் கிடையாது. ஊப்பர் ஓல பைக் டாக்ஸி எல்லாம் வந்துருச்சு. ஆட்டோக்காரங்களுக்கு வருமானம் கிடையாது, கம்மி தான். அதனாலதான் வண்டியை ஓட மாட்டேங்குது. பைக் டாக்ஸி தான் போதும், எடுத்துட்டா போதும் எங்களுக்கு. இன்னைக்கு இருக்கிற அரசியல் நான் பெரிய ஆளு நீ பெரிய ஆளு அப்படின்னு தான் செயல்பட்டு கொண்டு இருக்கிறாங்களே தவிர மற்றபடி மக்களுக்காக யாரும் செய்யணும்னு இது வரல. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன்னா, அரசியல்ல காலாகாலமா இருந்தவங்க ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்கலாம் இருந்தாங்க. கலைஞர் அவர் இருந்தாரு, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்தாரு, ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க.
அப்படி சொல்ல போனா நடிகர்ல சொன்ன போனாக்கா டி ராஜேந்திரன் சார் இருந்தாரு, பாக்கியராஜ் சார் இருந்தாரு. அப்புறம் என்ன சொல்ல போனா நிறைய பேர் நடிகர் இருந்தாங்க. இப்போ வந்து புதுசா ஒருத்தர் வந்து விஜய்னு ஒருத்தர் வந்துக்கிறாரு. அவரு நல்லா அரசியல்ல நல்லா ஃபேமஸான நடிகர் தான். ஆனா வந்து என்னன்னா மக்கள் மத்தியில போய் அவர் சரியா அணுகல. மக்கள்கிட்ட போய் ஷோஸை ஃப்ரீயா பழகுனா தான் மக்கள் மனசுல இடத்த பிடிக்க முடியும். அதான் அரசியல் வர்றதெல்லாம் எல்லாம் வரலாம். அது வந்து ஜனநாயக நாடு, யாரு வேணா வரலாம், யாரு வேணா போகலாம், அது தப்பு கிடையாது. இருந்தாலும் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரையிலும் இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரையிலும் காலாகாலமா ஆண்டு இருக்கிறதுனாக்கா திமுக ஆட்சி தான். ஒரு 60 70 வருஷமா திமுக ஆட்சி ஆண்டாங்க. அந்த மக்கள் அவங்களுக்கு சின்னம் கொடுத்துருக்குறாங்க. புதிய சூரியன் ஒரு சின்னம் கொடுத்துக்கிறாங்க. ரெண்டாவது அண்ணா திமுகன்னு எடுத்துக்கிட்டா ஒரு ரெட்டை இலைன்னு ஒரு சின்னம் கொடுத்தாங்க. இது மக்கள் மனதில் வந்து பதிஞ்சு போச்சு. இப்போ விஜய் சார் வர்றது ஜனநாயக நாட்டில் தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனால் வரட்டும், அவருக்கு எந்த சின்னமும் கிடையாது. ஒரு மக்கள் மத்தியில் போய் ஃப்ரீயா பழக்கம் சரியா இல்லை. இப்படி இருக்கும்போது இன்னும் வரணும். இதெல்லாம் ஒரு ஆட்சிக்கு வரணும், மக்கள் மத்தியில் இடத்த பிடிக்கணும்னா இன்னும் குறைஞ்சபட்சம் ஒரு 10 வருஷம் தான் ஆகணும். எனக்கு இந்த வாட்டி நல்லாவே போல. ஓகேவா, மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல. 2026 நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். 2025 ரொம்ப கஷ்டப்படுறோம்மா. நான் பாருமா வீட்டு வேலைக்கு போயிட்டு வரேம்மா. எனக்கு வேலை தான், பிறந்து வளர்ந்ததே வீட்டு வேலை தான் செய்துன்னுக்கிறேன். 2 பசங்க இருக்கிறாங்க, 2 பேரும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். 6 பேரை பசங்க இருக்கிறாங்க. சிறப்பா என் குடும்பம் இருக்கு. ஆனா எனக்குன்னு நான் போய் வேலை செய்யறீங்க. யார் கையை நான் எதிர்பார்க்கல, என்னோட கையை வச்சு நான் உழைச்சி சாப்பிடுறேன். பெரிய விஷயம் தான் கண்டிப்பா. ஸோ இன்னைக்கு எழுந்தாக்கா திரும்ப ஆஃபீஸ்க்கு வந்து திரும்ப வீட்டுக்கு போகிறோம், ரிப்பீட்டடாக அப்படி தான் போயிட்டு இருக்குது, ரொட்டீனாக தான் போயிட்டு இருக்கு. ஸோ இன்னொன்று என் லைஃப்பில் வந்து பார்த்தோன்னாக்கா 2025 ஒரு ஸ்பெஷல் டேன்னு, ஒரு ஸ்பெஷல் இயர்னே சொல்லலாம். ஸ்பெசிஃபிக்கா மீன்ஸ் நான் நிறைய கற்றுக்கிட்டேன், நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டேன் 2025. ஸோ இன்னொன்று என் லைஃப்பில் நான் இவ்வளோ எனக்கு சொல்லி கொடுத்த இயர் வந்து 2025 ஒரு ஸ்பெஷல் இயர்னே சொல்லலாம். 2025 உங்களுக்கு எப்படிக்கா போச்சு? எனக்கு சூப்பரா போச்சுமா, சூப்பரா போச்சு. ஏன் சூப்பரா போச்சுன்னு சொல்றீங்க? ஏதோ பெருசா நடந்திருக்கு, என்ன நடந்தது? ஏன்னா நான் வந்து வீடு லீஸ் கூட்டிருந்தேன், அதை மூட்டை எல்லாமே நல்லா நடந்திருக்குது. இனிமே நடக்க போறது நல்லா நடக்கணும்னு நம்பிக்கை இருக்கு. 2025 பெரிய இழப்பு இழந்துட்டேன் நான். எனக்குன்னு உதவி பண்ணுறவங்க அவங்க இறந்துட்டாங்க திடீர்னு. அதுதான் எனக்கு 2026 இனிமேல் ஒரு நல்ல எதிர்காலம் வந்தால் நல்லா இருக்கும். கண்டிப்பா வரும், நான் கவலைப்படாதீங்க. 2026 உங்களோட ரெசல்யூஷன் பிளான் என்ன? நல்லா படிக்கணும், யார்ட்டையும் அந்த கெட்ட பேரும் வாங்கக்கூடாது, வாழ்க்கையில முன்னேறணும். அந்த மாதிரிதான். என்ன படிக்கிறீங்க? 11th standard படிக்கிறேன். 11th standard படிக்கிறீங்க. சூப்பர், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர். உங்களோட 2026 நல்லபடியா இருக்கும். அப்போ உங்க 2026 பிளான் உங்க அப்பிச்சி பிரியாணியை டெவலப் பண்ணணும், அதான் நம்ம ஃபோக்கஸ். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு ஃப்ரீயா நம்ம ஃபுட்பால் இது சொல்லி கொடுக்கலாம். நம்ம ப்ரொஃபஷனலே ஃபுட்பால் தான் நம்மளுக்கு. சூப்பர்ண்ணா. நீங்க ஆமா ஆமா. ஸோ ஓனா நம்ம யாராச்சும் கஷ்டப்படுறவங்க, ரொம்ப கஷ்டப்படுறவங்க இருக்காங்களே, அவங்களுக்கு எதுவுமே பண்ண முடியாது, அவங்களுக்கு நம்மளே கிட்டு பூட்லாம் வாங்கி கொடுத்து இம்ப்ரூவ் பண்ணணும். ஏன்னா இப்போ எல்லாருமே நிறைய பழக்கத்துக்கு போறாங்க. அதனால அவங்கள வந்து ஸ்டாப் பண்ணி நம்ம ஸ்போர்ட்ஸ்ல இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியால இருக்கேன். நான் ஃப்ரீயா சொல்லி கொடுக்கலாம். 2026 வந்து என்னோட ரெசல்யூஷன் வந்து என்ன அப்படின்னா, ஒரு ஏதாச்சும் எல்லாருக்கும் இருக்கிறதா நல்லா சாதிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும்ல, அதுல வந்து இன்னும் ஒரு படி மேல போயிடலாமோ அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு. கண்டிப்பா அதை நோக்கி போயிட்டு இருக்கேன். நிச்சயமா நான் ஜெயிப்பேன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு எனக்கு. 2026 பிறக்க போது நல்ல மனிதரா வாழணும், 4 பேருக்கு விஜயகாந்த் மாதிரி கேப்டன் மாதிரி நல்லவனா வாழணும். அவ்வளவுதான். கேப்டன் மாதிரி. கேப்டன்னா அவ்வளவு பிடிக்குங்களா? கேப்டன் ரொம்ப பிடிக்குமா? நேத்து கூட ஒரு சமாதி, எனக்கு ரொம்ப பிடிக்கும். நேத்து கூட ஒரு சமாதிக்கு போயிட்டு பூலாம் போட்டுட்டு வந்தேன். 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணி போட்டு வந்தேன். ஒரு வீடு வாங்கணும், நல்லா வாழணும், நானும் ரெஸ்ட் எடுத்து ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கணும்னு எனக்கு ஆசை. ஆனா எனக்கு அந்த கொடுப்பனை இல்லை, வீட்டுக்காரம் இல்லை, இறந்துட்டாங்க, அம்மாவும் இல்லை, இறந்துட்டாங்க, யாருமே கிடையாது. என் குழந்தைங்க 2 மருமகளுங்க, அவங்க தான் என்னை பார்த்துக்கிறாங்க. ஹாப்பி நியூ இயர். ரூட் மீடியா நேயர்களுக்கு ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி விஷ் யூ நியூ இயர். விஷ் ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும். ஹாப்பி நியூ இயர்.
ஹாப்பி நியூ இயர். எல்லாருக்கும் இந்த ஏதோ இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை கோடிக்கும் விஷ் ஹாப்பி நியூ இயர்.